அது மாற சாப்பிடவே இல்ல, பாவம் பசியோட வந்து உட்கார்ந்தா. இப்போ சாப்பிடலன்னா பட்னியாவே படுத்து தூங்குவான். என்ன பண்ணலாம்? வலிமா வீட்ல சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடு போட ஆள் இருக்குல்ல, அதுக்கு மேல அவர் சாப்பிடலன்னா என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்குன்னு இப்படி அலே, ஆ? எங்க அந்த உதவாக்கற? யாருண்ணா? அதான் அந்த தண்டா. இந்த வீட்டுல ஒரு தண்டசார வேலைக்கு சேர்த்திருக்கீங்களே, ஆரம்பிச்சிட்டாரு. இங்க உள்ள ஃபேன் சரியா ஓட மாட்டேங்குது. அவனை வந்து என்னன்னு பார்க்க சொல்லு. சொல்றேன். அவன் எதுக்கு தான் இந்த வீட்டுல இருக்கானே தெரியல, அனுப்பி வை. இவரு வேற இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு. மாறா, இங்க வா. அண்ணன் ரூம்ல ஏதோ ஃபேன் ஓடலன்னு கத்திக்கிட்டு இருக்கு, என்னன்னு போய் பாரு. சரிங்க மேடம். மடியில படுத்துக்கிட பாடா. என்னடா ராஜா, என்ன அங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா? இல்லப்பா, அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. நான் என்ன பண்ணேன்னு அவனுக்கு தெரியாதுல்ல, அதனால அவனுக்கு கோவத்துல தப்பு இல்ல. இப்ப இந்த நிமிஷம் தான் எனக்கு சந்தோஷம். உண்மையிலேயே இதுதான்ப்பா எனக்கு பெரிய விஷயம். உங்க மடியில எல்லாம் நான் தலை வச்சு படுப்பேன்னு என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்த்ததில்ல. டேய், சின்ன வயசுல உங்க அம்மா மடியில நீ படுத்திருப்ப. கடைய சாத்திட்டு நான் வருவேன். நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாதி தூக்கத்துல என் நெஞ்சில ஏறி படுத்துக்குவேன். என் செல்ல புள்ளடா, கடைக்குட்டி. டேய், நானும் அம்மாவும் உன்னை எப்படிலாம் வளர்த்தோம் தெரியுமா? இந்த வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் நீ தாண்டா எல்லாமே. நான் உன்னை ரொம்ப வருஷமா கஷ்டப்படுத்திட்டேன். என்னன்னா சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். அது ஏன் தப்புதான். இப்ப சொல்றேன்டா, இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீதாண்டா. வீராவ உன் கூட சேர்த்து வைக்கிறது தாண்டா எனக்கு முதல் வேலை. என்னடா சாப்பிடுற? இல்லப்பா, பசிக்கல. இப்படி வாட, எனக்கு தெரியும்டா. சாப்பிடு. உனக்கு பிடிச்சதுடா சிக்கன் கொத்து பரோட்டா. சால்னா அதிகமா ஊத்து சொல்லி வாங்கிட்டு வந்தது. நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லடா, உன் கூட சுத்துவானே கத்தி, அவங்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். சாப்பிடு. இந்த இந்த சாப்பிடு, சாப்பிடுற. என்னடா பாக்குற? இந்தா சாப்பிடு. ஏய், சொன்ன மாதிரி செய்வியா? நான் சொன்ன டயலாக்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எங்க ஒரு வாட்டி சொல்லி காட்டு பார்க்கலாம். ஏன்பா, இத்தனை வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இது கூடவா தெரியாது? அதெல்லாம் சொல்லிடுவேன். டேய், நீ எல்லாம் பெரிய நடிகன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்னா என் பிள்ளையாச்சே. இருந்தாலும் லவ் மேட்டர்டா, கொஞ்சம் பதட்டமாகும், சொதப்பிடுண்டாமா அவனே. எப்பா, அவ ஏன் பொண்டாட்டிப்பா, அவகிட்ட நான் எதுக்கு பதறணும் சொதப்பணும்? எனக்கெல்லாம் ஒரு பயமும் இல்ல. இப்படி சொல்றவன் தான்டா பொண்டாட்டிய பார்த்த உடனே கை காலெல்லாம் நடுங்குவான்.
நீங்க அம்மா கிட்ட ரொம்ப நடுங்கி இருப்பீங்க போலே. டேய், நான் ஏதோ பொதுவா சொல்றேன்டா. நான்லாம் அப்படிலாம் கிடையாது. தெரியும், அம்மா அங்க சவுண்ட் விட்டாலே இங்க சைலண்ட் ஆயிருவீங்க. நான் சின்ன வயசுல பாத்துருக்கேனே. அதெல்லாம் விடுற. இப்ப நீ நேரா போற, வீராவை பாக்குற. நீ பேசுற பேச்சுல வீரா அப்படியே கண் கலங்கி, மாறா இனிமே உன்னோடதான்டா, இத்தனை நாளா நான் உன்னை ஒதுக்கி வச்சது தப்புடா அப்படின்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு பகிரங்கமா நீதான் அவ புருஷன்னு வெளிப்படையா சொல்ல வைக்கணும். இவர் தான் சொல்றாருன்னா நானும் லூஸ் மாதிரி மண்டையாடிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னைய மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இப்ப அவன் மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு. சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு, சொல்றத கேட்போம். டேய், என்னடா யோசிக்கிற? ஒன்னும் இல்லப்பா. டேய், கவனமா கேளுடா. வீரா உன்னை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும். என் கடமையை நான் செய்யறேன், அவன் மனசு மாறுறாளான்னு பாப்போம். டேய், கான்பிடண்டா இருக்கணும்டா. என்னடா நீயே இப்படி பட்டும் படாம பதில் சொன்னா நினைச்சது எப்படா நடக்கும்? நாம நினைச்சது நடக்கணும்னா அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நாமளா மனசுக்குள்ள நினைச்சுக்கணும்டா. கான்பிடன்ஸ் ரொம்ப முக்கியம்டா மகனே. ஓகே டாடி. சரி, போ 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 போ. டேய், என்னடா வேலை பாக்குற? உருப்படியா ஒண்ணும் செய்யறதே இல்ல. தருதல. டேய், ஒழுங்கா தொடர. இங்க பாரு, எவ்வளவு தூசி இருக்கு பாரு. உயிரை வாங்கறதுக்குனே வந்திருக்கேன். உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்புடா. எல்லாம் இந்த வீராவை சொல்லணும். உன்னை பார்த்தாலே பிபி ஏறுதுடா. என்ன நைனா, ஆடியன்ஸ் இருக்கா?